ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் 6th to 12th நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ரிவிஷன் வேணும் இல்லையா. ஸோ அதனால் மொத்தமாக 6th to 12th கொஷின்ஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட சீரீஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் 1 2 இருந்து அப்படி ஆரம்பித்து இப்போ நம்ம 11th சீரீஸ் வரைக்கும் வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அந்த 11th சீரீஸ் தான். ஓகே போகலாங்களா. ஓகே, கீழ்வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? பிறவினை அடுத்தவங்களை வேலை சொல்ற மாதிரி, அடுத்தவங்களை வேலை செய்ய வைக்கிற மாதிரி. செங்குட்டுவன் தங்கம் பாங்கு வித்தான், இதுல படித்தேன்றது தன்வினை வரும். அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல, உவமை தொடர் விளக்கம் பொருளை தேர்ந்தெடுத்துங்க. அப்படின்னா இந்த வருந்துதல், அதாவது மலைமுகம், அதாவது மழை வரலன்னா பயிர் என்ன போகும், வாடி போகணுவாங்க இல்லையா, அது என்னது வருந்துற மாதிரி தானே, சத்த வருந்துதல். அடுத்து செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வழிதிரு தருதிசையும் பொன்னானூற்றின் பாடலாசிரியர். ஸோ இதோட பாடலாசிரியர் யாரு? ஸோ நம்ம புறநானூறும் தெரியும், இதோட ஆசிரியர் யாரு? உறையூர் முதுக்கண்ணன் சாத்தனார். ஓகே, தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான், உறவாக விரும்புகிறேன் நான் என்று ரா மீனாட்சி அவர்களின் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஃபர்ஸ்ட் இந்த லைன், தாய்மொழியில் பயின்று யாதனும் ஊரின் உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொன்னது யாருன்னு கூட கேட்கலாம். ரா மீனாட்சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி அவர்கள் இந்த பாடினாங்க இல்லையா, இந்த லைன் என்ன பாடல்ல இருக்கு அப்படின்றது 2வது கொஸ்டின். இதுல 2 கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். கொடிவிளக்கு விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ஈரோடு தமிழன்பன். கான் கான், இதோட ஒளிவேற்பாளர் இருந்து அதுக்கு பொருள் எழுதுங்க, அதாவது சென்டென்ஸ்ல. ஃபர்ஸ்ட் கான் என்னது? கானகம், காடு. அடுத்த இருக்குது எப்படி பாக்குறது, அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கான் காடு வந்துச்சு. ஓகே, எல்லாமே காடு வந்திருக்கு. அடுத்துனா கான் பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது என்னது? சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். அப்ப என்ன வருதான்? இதுதான் ஆன்சர் வரும். சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் கடவுள் வாழ்த்துடன் டேஸ் வெண்பாக்கள் உள்ளன. அதாவது கீழ்கணக்கு நூல்ல ஒன்றுதான் என்னது? சிறுபஞ்சமூலம் எழுதுனது காரியாசன். ஸோ அவர்களை எத்தனை பாடல் வந்து ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுல ஒரு குட்டி, அதாவது டெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு விஷயம் இருக்கு, எப்படி கரெக்டா நீங்க பண்றீங்களான்னு பாக்குறேன். மேக்சிமம் எல்லாம் என்ன செலக்ட் பண்ணிப்பீங்க? 96 தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. பட் எங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? கடவுள் வாழ்த்துடன் கேட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? 97ன்னு போடணும். ஓகேங்களா, வேர்டு வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று. நம்மளுக்கு நல்லாவே தெரியுமா, அது ஒரு அறநூல். அறநூல்னாவே மேக்சிமம் இதுல இருக்கும். 17 கீழ்கணக்கு நூல். ஓகே, தமிழர் மருத்துவம் தனித்துவம் மிக்க இவ்வடியில் தொடை நயம் தேர்க. என்ன டைப் ஆஃப் மோனை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். என்னது? 1 3. 1 3 என்னது? பொழிப்பு. அவ்வளவுதான், ஈஸி. அடுத்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறலாம் என்னது? எச்சம். ஓகே, பொருத்தமான விடையை தேர்வு செய்க. தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள். திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார்? பாரதிதாசன். ஓகே, நச்சினை வந்து அதோட அடியெல்லை சொல்லுங்க, அதாவது டேஸ் சிற்றில்லை டேஸ் பேரெல்லை கொண்ட நூல். 9 முதல் 12. இது என்ன? அகநானூறு. இது குறுந்தொகைங்களா? குறுந்தொகை தானே. இது ஐங்குறுநூறு. ஓகேங்களா, சேர்த்து. தமிழ்வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் என்ன? அதாவது தமிழ்வேலி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சங்கத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அது எந்த நூல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் லெசன் எடுத்தோம் ஷார்ட்கட்ல கூட சொன்னேன். சும்மா ஷார்ட்கட்னா என்னது? டக்குன்னு நம்மளுக்கு இப்படி சொன்னாங்களே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னது? பரிபாடல்.
வேலிக்கு அந்தாட்ட போய் எதையும் பறிக்க கூடாது, இல்ல பறிக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் சொன்னேன் இல்லையா? ஓகே. போலச் செய்தல் என்ற பண்பை அடிப்படையாக கொண்ட கலை. போலச் செய்தல் ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க பண்றது என்னன்னு சொல்லுவோம்? நடிக்கிறதுன்னு நாடக கலை. அடுத்து கண்ணூல் விஞ்ஞர் என்று அழைக்கப்பட்டவர். ஈசி, ஓவியர். ஓகே. கொடுப்பதும் குறைபாடாது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. பட்டினப்பாலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என கூறும் நூல் இது. இது கூட இந்த இது ஷார்ட்கட் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு சொன்னேன். நெடுநாள் வாடை. ரொம்ப நெடுநாள வாடையா இருக்குப்பா, ஒரே கடுப்பா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி கடுப்ப புனைவில் வரும், ஒண்ணு வரும், சரி ஞாபகம் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அடுத்து உவேசா நூலகம் எப்போ தொடங்கப்பட்டது? 1942. ஓகே. விரிவாக கூறுவதை கேளுங்கள். இது எவ்வகை தொடர்? வியங்கோல் விதி மாதிரி வந்துச்சு, ஒரு கட்டளை சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொன்னேன்? விளைவு தொடர். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். ராவணன் காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. இதே ஒரு கொஸ்டின். ராவண காவியம் எழுதினது யாரு? புலவர் குழந்தை. ஓகே. எழுதப்பட்டது, இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? பட்டதன் வந்துருச்சு அப்படின்னா என்னது? பாட்டு வினை, செயற்பாட்டு வினை. ஓகே. பொருத்தமான விடையை தேர்க. எதிர்மறுத்து கூறல் அப்படின்னா என்னது? அதாவது விடை டைப் வந்து பண்றாங்க. அதாவது எதிர்மறுத்து கூறல் அப்படின்னா என்ன வரும்? மறைவிடை. உடன்பட்டு கூறல் அப்படின்னு என்ன வரும்? நேர்விடை. நேர்ந்ததை கூறல் என்ன வரும்? நேர்ந்ததை கூறல் வந்து உற்றது உரைத்தல் வரும். அடுத்து என்ன? இனமாதை குரல். இனம் இனம் இனமொழி விடை. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து சரியான இலக்கண குறிப்பை அறிக. இப்ப இந்த நாள்ல எந்த செய்யுள் இலக்கண குறிப்பு வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும். டி மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? இது என்ன வரும்? வந்து வெளிப்படையா வந்திருக்கு, அப்ப இன்னுமே தான் வரும், உண்மை தொகை வராது. இது என்னது? நன்மொழி. நன்மொழி அப்படின்றது பார்த்தோம்னா நன்மை கூட்டல் மொழின்னு ஒரு பண்பு தொகையில வரும். ஓகே. கேள்வி நான் அப்படின்னா பார்த்தோம்னா அந்த வினையை செய்யற ஆளை குறிக்கலாம், வினையாளனையும் பெயர் வரலாம். ஐ திங்க் இப்படிதான் வரும். ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை இலை. இந்த இலைனா என்னது? மெலிந்து போறது. இந்த இலை நான் நூலிலே தப்பிச்சிட்டோம் அப்படிலாம் அந்த இலை. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானதை தேர்க. இது கரெக்ட். பழமொழி நூலோட ஆசிரியர் வந்து முன்றுரை யாரையான்னு படிச்சோம். அவர் சமண சமயத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு 15 கீழ்கணக்கு நூல். இது மட்டும் தான் தப்பு. இது அப்படியே ஆக்சுவலி எப்படி ஞாபகம் சொன்னா பழமொழி 400ல 4 வந்துச்சு. அப்ப என்னன்னா அவங்களோட டைம்லைன் வந்து 4ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடும்போது நான் சொன்னேன். 15 கீழ்கணக்கு ஃபுல்லா போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எல்லாம் யோசிக்கவே கூடாது, சவாலியர் விருது. ஓகே. திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் இது. கவிதை நூல், செய்யுள் நூல், புதினம் அதெல்லாம் பார்த்தோம்னா அதுல செய்யுள் நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உரிமை வேட்டலும் பொருளும் அருளும் என்னது? செய்யுள் நூல். ஓகேங்களா? 1 3 சரி. ஓகே. கலற்றியானை, மணிமடை பவளம், நித்தலக்கோவை எனும் 3 பகுதிகளை கொண்ட நூல் எது? இது என்ன வரும்? 120ங்களா? 120 180 100ங்களா? என்னது? அகநானூறு. மூவருலா எந்த மன்னன்களை பற்றி பாடப்பட்டது? மூவருலா சோழர்கள். ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக.
பொறுத்தவர். இவை கூட்டல் உண்டார். பிரித்தறிக. இவை கூட்டல் உண்டார். ஓகே. எழுத்து என்பதற்கு ஓவியம் என்ன பொருள்? கூறும் நூல். அதாவது எழுத்துன்னா ஓவியம் அர்த்தம். இப்படி பொருள் கூறுற நூல் எது? பரிபாடல், குறுந்தொகை ரெண்டும். ஓகே. தவறான தொடர் அறிக. நேற்றே, யாம் வந்தீர், அவை இவை அல்ல, கீரிக்கன்று வந்தது, வேப்பிலை பறித்து வா. ஸோ இதுல தவறான தொடர் என்னது? என்னது? நேற்றே யாம் வந்தீர். யாம் வந்தீர்னா என்னது? யாம் சொல்லும் போது நான் வந்துச்சு. அப்புறம் எப்படி முன்னிலையை குறிக்கும்? முன்னாடி இருக்கவங்க சொல்ற மாதிரி இருக்கும். யாம் வந்தேன்ற மாதிரி வருமா? அடுத்து, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்ற பண்புருவு மறைந்து வருவது என்னன்னு சொல்லுவாங்க? ஈஸி. இப்ப மல்லிகை பூ அப்படின்னு எடுத்துக்கலாம். மல்லிப்பூன்னு வச்சுக்கலாம். மல்லிப்பூ. இதுல பூன்றது என்னது? பொது பெயர். மல்லின்றது என்ன? சிறப்பு பெயர். இது நடுவில் என்ன வரும்? ஆகிய அப்படின்ற பண்புருவு மறைந்து வரும். மல்லியாகிய பூ, பனையாகிய மரம், அப்படி வரத்தான் என்னது? இருபெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? அடுத்து, போக்குக. இது கூற்று பார்த்தோம்னா இது ஒரு வியங்கோல் வினைமுற்றுன்றாங்க. போ என்ற கட்டளை துணையுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று அப்படின்றாங்க. சோ இதுல எது கரெக்ட், எது தப்பு? ஆன்சர் என்னது? ஏ, கூற்று சரி. இது வியங்கோல் வினைமுற்று தான். ஆனா இது கட்டளை துணையுடன் போக்குக அப்படின்றது எப்படி கட்டளை இல்லையா வருது? ஒரு வேண்டல்ன்ற வருதா? வேண்டல், போக்குக, என்னுடைய துன்பத்தை போக்குக, அந்த மாதிரி சொல்லும்போது அது எப்படி வருது? கட்டளை துணியோடு தான் வருது. ஓகேங்களா? அதெல்லாம் போக்குக அப்படின்றதோட வேர்ச்சொல் என்ன வரும்? போக்குன்னு வரும். போன்னு எப்படி வரும்? ஓகேங்களா? இப்படிலாம் பார்க்கும்போது இந்த காரணம் தவறு. ஓகே. இலக்கண குறிப்பு. சரியான விடையை பொறுத்துக. எது சரியானதுன்னு தேர்ந்தெடுக்கிறது. ஓகேங்களா? தேர்ந்தெடுத்துட்டீங்களா? என்னது? இது விட்டுருங்க. தொழிற்பெயர் என்னது? ஓகே. வினைத்தொகை என்னது? காய்மணி. ஊமை தொகை பார்த்தோம்னா என்ன வரும்? மலர் கைதான் வரும். ஓகேங்களா? இது என்ன வரும்? பண்பு தொகைன்னு வரும். தொழிற்பெயர் செப்பல்னு வரும். ஓகே. அப்படின் போது என்னது? இது ரெண்டும் தப்பு. இது 1, 2 மட்டும் தான் என்னது கரெக்ட். ஊமை தொகை வராது. மூதூர் பண்பு தொகை வரும். வேற்றுமை தொகை மலர் கை பார்த்தோம்னா மலர் போன்ற கை ஊமை தொகை வரும். ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. என்னது? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்தியவர். ஓகே. அகரவரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாமே வாவால் வருதா? கரெக்டா பண்ணுங்க பாவம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எப்பவுமே எப்படி பார்க்க சொன்ன? இப்படி பார்க்கணும். அதுக்கடுத்து இப்ப சா வருதுன்னா சசா, சிசி, சுசு, சசி, சை, சவு வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் என்ன? ஞா, அதுல அந்த வருஷம் அப்படி வரணும். இப்படி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் காங்கா சா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிக்கி அந்த மாதிரி வரக்கூடாது. அகரவரிசை அப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது எழுதுங்க. அந்த மாதிரி எழுதுனா என்ன வரும்? ஆன்சரு ஏ வரும். ஃபர்ஸ்ட் வா, வால பார்க்கும்போது வா ஃபர்ஸ்ட் வரும். அதில் பார்க்கும்போது சா வரிசை ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து லா வரிசை வரும். வா வரிசையில பார்க்கும்போது லா வரிசை பக்கம் வரும், ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் நா வரிசை வரும். கரெக்டுங்களா? ஓகே. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர். அப்துல் ரஹ்மான். ஓகே. இது பார்த்தோன்னா பொறுத்துங்க பார்க்கலாம். அது இலக்கண குறிப்பு மாதிரி தான். இடமும் பொருளும் என்னது? எண்ணுமை.
இனிய என்ன வரும்? குறிப்பு பெயரெச்சம். வாழ்வு, வாழ்வு என்ன வரும்? தொழிற்பெயர். எங்கும் முற்றுமை. முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆதவன். ஓகே. பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊத்தி ஏற்றுமின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கூவி சீவிகி அப்படின்னு ஞாபகம். சீவக அந்த சீவி அப்படின்னு ஞாபகம். ஓகே. சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூல் யாருடையது? ராஜா நாராயணன். ஓகே, பொறுத்துங்க. இலக்கண குறிப்பு. செய்மருந்து, வினைத்தொகை. தீரா, தீரா என்ன வரும்? ஈர்மறை, ஈர்கெட்டு போச்சு, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வேந்தன் பொருள் என்னது? வேந்தனது பொருள் வரும். ஆறாம் வேற்றுமை. அரும்பிணி, அருமை கூட்டல் பிணி, பண்பு தொகை. கீழ்கண்டவற்றில் நிகழ்வாக வினைமுற்று தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் வினைமுற்று தேர்வு செய்க. நிகழ்வாக வினைமுற்று செய்க. ஒரு நிமிஷம். கரெக்டா. கீழ்கண்டவற்றில் நிகழ்வாக வினைமுற்று தேர்வு செய்க. அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி. நிகழ்னா என்னது? நிகழ்காலம் தானே. வரைகிறான். அடுத்து தில்லையான் என்ற வினைமுற்று கீழ்கண்ட எதனை வெளிப்படையாக காட்டி வருகிறது? தில்லையான் இடம். தில்லை என்றது என்னது? ஒரு இடம் தானே. ஓகே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் ஒருவர்களாமை வேண்டும். இப்படி யாருடையது? ராமலிங்க அடிகளார். ஓகே. கீழ்காணும் எந்த வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்? ஆறாம் வேற்றுமை தொகை. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். இது கரெக்டா எழுதணும். சேவல் தான் கூவும், கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். அப்ப ஆன்சர் என்னது? ஏ. ஓகே, சேர்த்து எழுதுங்க. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. ஓகே. வட்டம் அப்படின்னா அந்த பெயர் சொல் வகை என்ன? வடிவ பண்பு வருமா? பண்பு பெயர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி பொறுத்துக. பேட்ரியாட்டிசம், லிட்ரேச்சர், ஆர்ட் கேலரி, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. பொறுத்துங்க பார்க்கலாம். பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு. அடுத்து என்றுமுள்ள தென்தமிழ் என்றவர். இதெல்லாம் டக்குன்னு சொல்லணும். யார் சொன்னது? கம்பர். ஓகே. குறிஞ்சிப்பாடல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அது எத்தனை வகையான பூக்கள் பெயர் இருக்கு? இதை பத்தில கூட கதை படிச்சிருக்கோம். இது ஊவேசா வந்து தொகுக்க போவாரு. அப்ப வந்து ஐ திங்க் 98 பூ கிடைச்சிடும், ஒரே ஒரு பூ பேர் மட்டும் கிடைக்காது. அப்ப வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம என்ன பண்ணுவாரு? ஊர் ஊரா தேடி போய் கடைசியா கண்டுபிடிச்சு அப்புறமேட்டு தான் பதிப்பிச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு கதை படிச்சிருக்கோம். ஸோ அதுல மொத்தமா எத்தனை பூ இருந்துச்சு அப்படின்னுவாங்க. எருக்கு ஈராகன்னு சொல்லிட்டு வரும் நினைக்கிறேன். கடைசி பூ எருக்கம்பூ வரும். குறிஞ்சி முதல் எருக்கம்பூன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 99. ஓகே. நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்களை கொண்டது. ஐந்துன்னு வந்துருச்சு. அப்ப என்ன யோசிக்க கூடாது. சிறுபஞ்ச மூலம் எழுதுனது யாரு? காரியாசன். கீழ்கணக்கு நூல்கள் ஒண்ணுதான் அது. ஓகே. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவின் மீதான நட்பை வியந்து பாடுவதை அமைந்த பாடலின் நூல். குறுந்தொகை. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை வந்து அந்த இவர் சொல்லியிருப்பாரு. அந்த முனிவர், புலவர் நினைக்கிறேன், முனிவர்.
அவர் வந்து சொல்லில் தோன்றும் குற்றம் எவ்வளோ, உடலில் தோன்றும் குற்றம் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுல சொல்லில் தோன்றும் குற்றம் எத்தனை? 4. ஓகே. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் யார்? பரஞ்சோதி முனிவர். உவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் என்னது? அவரோட வாழ்க்கை வரலாறு. ஆனந்த விகடன். ஓகே. ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர்? காந்தி. சாமிநாதன் என்று ஆசிரியரால் அழைக்கப்பட்டவர்? உவேசா. ஓகே. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம் எது? இதுல இருக்கிறதுல எது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவம்? சிறுது. இது எல்லாமே என்னது? பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. நால்டி நானூறு என்னது? இது ஒரு கீழ்கணக்கு நூல். சமண முனிவர்கள் பலரால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல். 3 திருக்குறள் மாதிரி 3 பகுப்புகளை கொண்ட நூல். படிச்சிங்களா? நாலடியார். இயேசு பெருமான் வளர்ப்பு தந்தையார்? தேம்பாவணியின் தலைவரும் அவர் தான், பாட்டுடைய தலைவர். சூசை. உன் என்னும் வேற்றொலின் வினையச்சம்? உண்டு. படி என்ற வேற்றொலுக்கு மிகச் சரியான வினையாளரின் பெயரை தேர்க. நிறைய பேர் இலக்கணம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் தனியா போடுறத விட கொஞ்சம் இதிலே மிக்ஸ் பண்ணி போட்டலாம்னு யோசிச்சேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மொத்தமா இலக்கணமே படிச்சாலும் மண்டை குழம்பி தான் போகும். ஸோ அதனால இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. படித்தவனை. கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்தில் கம்பரிட்ட ராமாவதாரம். இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. மாயசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வல்லரை போற்றியுள்ளார். ஸோ இதுல சரியானது எது? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நினைக்கிறேன். இது 1, 2 மட்டும் தான் கரெக்ட். இது வந்து மாயாசனக பாடலம் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா 100 பாடல்கள் கிடையாது, 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. ஓகேங்களா? 100 கிடையாது. அடுத்து, நான் பிச்சமூர்த்தி துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். இது ஹனுமான், நவ இந்தியா. ஓகே. சரியான விடையை எழுதுக. நடுதிராவிட மொழிகள் யாவை? கதபா, பெங்கோ, கோயா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்க இருக்கு பாருங்க கோடு. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சித்திரம் உள்ள இடம் மதுரை. தமிழகத்தை சேர்ந்த சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்? 9. ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி இயற்றியது யாரு? ஆண்டாள். தெரிஞ்சு போச்சு. ஓகே. அதுல எத்தனை பாடல் இருக்கு? 140. 140 மாத்தி பிரிச்சுனா. ஓகே. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்ற பாடல் வரியை எழுதியவர்? சம்பந்தர். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? துரைராசு. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மொழிகள் எப்பகுதி உடல் நோய் தீர்ப்பன? அதோட வேர் தான். ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் நூலுக்குரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் இது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், அதோட ஆசிரியர் யாருன்னு தெரியணும்.
எப்பனா 6 டிசம்பர் 1956. ஓகே, இது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இதே உங்களுக்கு இந்த கொஸ்டினே உங்ககிட்ட நான் விடுறேன். இதுக்கு என்ன ஆன்சர்னு போடுங்க பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. கலித்தொகை. ஏன்னா எல்லாமே என்னது? கீழ்கணக்கு நூல்கள். வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்குரிய உரிய எழுத்துக்கள் என்ன? மெய்மயக்கம் சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்குரிய எழுத்துக்கள் எது? இல்லு இல்லு. அது நான் இரு, இந்த இரு, இல்லு இல்லு, அதுக்கப்புறம் நான், அப்புறம் என்ன? இந்த நான், லா லா லா. எட்டு வரும், 8 மெய்மயக்கம் வரும் பார்த்துக்கலாம். பட் இதுதான் இரு இல்லு தான் மெயின். மெய்மயக்கத்துக்குரிய எழுத்துக்கள் வந்து இரு இல்லு. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. ஓகே, தவறான இணையை கண்டறிக. இது என்னது? மாடுன்றது அக்ரிணை. அக்ரிணைல அது ஒருமை. அரசி, சரி அரசி. அரசின்றவங்க யாரு? உயர்திணை, அதெல்லாம் ஒருமை. மக்கள், மக்கள்ன்றவங்க யாரு? அக்ரிணையில வருவாங்க, உயர்திணை இல்லையா? உயர்திணை பன்மைன்னு வரும். இது கரெக்டா, உயர்திணை ஒருமை அரசன். அடுத்து ஓகே, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நாயக்க மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களில் அமைந்துள்ளது. சோ இந்த கூற்றுல எது கரெக்ட்? ரெண்டு மட்டும்தான் சரி. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துங்க. எந்த நிலத்துக்கு எந்த இது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துங்க. பாலைக்கு என்ன? நிறை கவர்தல். நெய்தலுக்கு என்ன? உப்பு விளைத்தல். மருதம் களை பறித்தல். முல்லை தேனெடுத்தலாம், நிறை மேய்த்தலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு டவுட், தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா? ஓகே, பாலை நிறை கவர்தல், நெய்தல் உப்பு விளைத்தல், மருதம் களை பறித்தல், குறிஞ்சினா மலை, மலைனாவே என்னது? தேன் எடுத்தல், முல்லை பார்த்தோம்னா நிறை மேய்த்தல். ஓகேங்களா? ஓகே. நான் என்பது 4ஆம் வேற்றுமை உருபு பெற்றால் டேஸ் என ஆகும். நான்காம் வேற்றுமை உருபு என்ன? கூ. அந்த கூ எங்க வருதுன்னு பாருங்க. அது தெரிஞ்சாலே அவ்வளவுதான், முடிஞ்ச ஆன்சர். எனக்கு இது என்னது? 2. என்னைன்னு வராது. நான்றது நின்னைன்னா உன்னாதான் வரும். ஸோ வந்து அது நானுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நின்னைன்னா உன்னைன்னு வரும், அது வந்து நீக்கு வரும். ஓகே, என்னால் 3ஆம் வேற்றுமை உருவம் வரும். ஓகேங்களா? ஓகே, பிழையற்ற தொடரை கண்டறிக. மயில் ஓர் அழகான பறவை. எப்படி ஞாபகம் சொன்னேன்? ஓர் எங்க வரும்ட்டு ஆ உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்துச்சுன்னாவே என்னது? ஓ வரும். உயிர்மெய் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஓ வரும். அதாவது என்னது? ஓன்னு அலர்னாங்க அப்படின்னு ஞாபகம் சொன்னேன். அப்படின்னா நான் என்னது? உயிர் தானே. உயிர் போச்சுன்னா ஓன்னு அலர்னாங்க, ஸோ உயிர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, ஒருமை பன்மை பிழை நீக்குக. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ் பெருந்துணை புரிகின்றன. ஸோ இதுல ஒருமை பன்மை நீக்கி எழுதணும். புரிகின்றதுன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. சுதேச நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இதுக்கான கரெக்டான ஒரு வினாவை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. நிறுவியவர் யாருன்னு வரணும். ஓகே, கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இந்த மாதிரி சொன்னது யாரு? யாரு? வையாபுரி பிள்ளை. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தொகுப்பு. கீழ்கணக்கு. ஓகே, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனம் வைத்தாய், புதுமை, மண்ணில், மலர்க்குள். ஓகே, இது அப்படியே கரெக்டான ஒரு சொற்றொடராக கொண்டு வாங்க. இன்னும் வரும், மண்ணில் புதுமை, மலர்க்குள் மனம் வைத்தாய். ஓகே, தவறான பெயர்களை தேர்க. பசுங்குட்டல் தலை, பசுந்தலை, பசுமை குடல் தலை, மாசு கூட்டல் இலா, மாசிலா, இரு கூட்டல் இருவர், ஈரிருவர், செந்தாமரை, செம்மை கூட்டல் அது தாமரை, சாரி தாமரை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எது தப்பு? இந்த நாள்ல இதுதான் இரு கூட்டல் இரண்டு கூட்டல் இருவர்னு வருவாங்க. ஓகேங்களா? விடைக்கேற்ற வினா தேர்க. புலவத்தம் வாய்மொழி போற்றல் இனிதே. இதுல வந்து அதுக்கேற்ற மாதிரி வினா போடுங்க பார்க்கலாம். யாருடைய வாய் சொற்களை பின்பற்றுதல் இனிது? ஓகே, குறுநில மன்னர் மருதப்ப தேவர் ஆட்சி செய்த பகுதி எது? ஊற்றுமலை. ஊற்றுமலை. ஓகே, நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆன்ற உறவோன் மருக என்னும் பாடலில் யார் யாரை புகழ்ந்துள்ளனர்? யாரு? வெண்குயத்தியார் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்துள்ளார். ஓகே, கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடுங்க. வானம்பாடி கவிஞர்கள் ஒருவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தஞ்சாவூர் அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். ஆலாபனை என்னும் கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பில் தொலைந்து போனவர்கள் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ளன. ஸோ இதுல பார்த்தோன்னா தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பி, இதுதான் தப்பு. ஓகே, அடுத்து நாவி நுனி அன்னம் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். நாவி நுனி அன்னத்தை, அன்னத்தோட நுனி. இட்டு இன்னு, இது 3 சொல்லி இன்னு, சாரி இட்டு இன்னு 3 சொல்லி இன்னு. ஓகேங்களா? ஓகே, சந்திப்புல நீக்கி எழுதுங்க. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. ஓகே, டெபிட் கார்டு தமிழ் சொல் சொல்லுங்க பார்க்கலாம். பற்று அட்டை. ஓகே, பொருந்த சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். புரிசை மதில், மாக்கால் கடல், புலை சாளரம், நியமம், அங்காடி. ஸோ இதுல வந்து பொருந்தா சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பி, இதுதான் தப்பு. அடுத்து நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல். நகை. ஓகே, மீயோட ஒரு எழுத்து ஒரு மொழியோட பொருள். மீ, வான். அடுத்து ஓகே, இது வந்து அந்த மழை திறந்த வெள்ளம், அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அந்த மாதிரி வந்து பார்த்து மேட்ச் பண்ணும். மழை திறந்த வெள்ளம்னா என்னது? தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லினா அது வெளிப்படைத்தன்மை. காக்கை அமர பணமிடம் விழுந்தது எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது தற்செயல் நிகழ்வு. சரி, காக்கை அமர பணமரம் இருந்து தற்செயலா நடந்தது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எதிர்பாரா நிகழ்வு.
ஓகேங்களா. அடுத்து திருவிளையாட புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் யார் எழுதுனாங்கன்னு பார்த்தோமா? பரஞ்சோதி முனிவர் எழுதுனாங்கன்னு பார்த்தோம். அதுல எத்தனை விருத்தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான கொஸ்டினே வந்துருச்சு. எவ்வளவு? 3360 33360. ஓகேங்களா. ஆன்சர் ஏ. பொருந்தா இணையை கண்டறிக. நூல் எழுதுனது. ஸோ இதுல பொருந்தாத இணையை கண்டறிங்க. சிறுபஞ்சமூலம் எழுதுனது காரியாசன், எழுத்து எழுதுனது சிசு செல்லப்பா, ஞான அர்த்தம் எழுதுனது பாரதியார், குயில் பாட்டு எழுதுனது யாரு? பாரதிதாசன். இப்ப ஆன்சர் என்னது இதுக்கு? டி. டி தான் தப்பு. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கான 11th சீரீஸோட 100 கொஷின். 2 உங்களுக்கு போனஸாக வச்சுக்கோங்க சும்மா. ஓகேங்களா. அவ்வளோதான். நம்ம எப்போ போல் 100 கொஷினுக்கு முடிச்சாச்சு. பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12வது சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. பை.